அஜித்த மாதிரியே ஒரு வழியாக நடிகர் விஜய் சேதுபதியும் இந்த 50வது படத்துக்குன்னே சினிமாவில் ஒரு பேட் சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை அடித்து துரத்தி விட்டுட்டாப்புல. ஆமாம், அவருடைய 50வது படம் மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் அந்த படம் ஜூன் 14ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் மிகப்பெரிய ஆதரவை அந்த படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லா தேட்டர்லேயுமே பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக பார்க்குறாங்க. அண்ட் அவங்களோட ஒப்பீனியனும் மிக பிரமாதமாக இருக்குது. ஏற்கனவே அந்த படத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மீடியாவுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் போட்டு காட்டினார். அப்போவே ஊடகங்கள் இந்த படம் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லிச்சோ அதே தான் மக்களும் சொன்னாங்க. அந்த வகையில் மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதிக்கு 50வது படமாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, ஒரு 4-5 தொடர் வெற்றிகளில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட 4-5 தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு உண்மையான வெற்றி இருக்குல்ல, அதில் கிடைக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப அலாதியானது. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு அலாதியான மனநிலையில் தான் இப்போதைக்கு விஜய் சேதுபதி இருக்கிறார். வாரம் வாரம் ஒரு ஹீரோவுக்கு படம் ரிலீஸ் ஆகலாம், ஆனால் அதில் எத்தனை படங்கள் வெற்றி படங்கள் அப்படிங்கிறது தானே அவர் பார்ப்பார். அதை வைத்து தானே அவருடைய சம்பளமும் கூடும். அடுத்தடுத்து தயாரிப்பாளர் அவரை தேடி வருவாங்க. அந்த வகையில் பார்த்தா அவருக்கு சொல்லிக்கிற மாதிரியான எந்த வெற்றி படமும் அமையலை. அவர் மற்ற ஹீரோக்களோட படங்களில் ஒரு வில்லனாகவோ இல்லை வேறு கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் அவர் சோலோ ஹீரோவாக நடித்து அது எந்த படம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதான் வியாபாரிகள் பார்ப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட சூழலில் அவர் முழுக்க இந்த மகாராஜா படத்தை தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி விதார்த்தையும் பாரதி ராஜாவையும் முக்கிய கதாபாத்திரங்களாக வச்சு குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் கொடுத்தாரு. அது ஒரு பக்காவான க்ரைம் த்ரில்லர் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா ஒரு ட்ராவல் பேக்கு, அதில் குரங்கு பொம்மையில் அதோட படம் இருக்கும். அந்த ட்ராவல் பேக்கை கையில் அப்படியே தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவ்வளோ கியூரியாசிட்டி இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும் பார்க்கணும் அப்படின்னு அப்படி ஒரு ஆவல் இருக்கும். அந்த படத்தை அவ்வளோ விறுவிறுப்பாக அவ்வளோ என்கேஜிங்காக ஒரு ஆகச்சிறந்த படமாக, ஆகச்சிறந்த க்ரைம் த்ரில்லர் படமாக நித்திலன் சுவாமிநாதன் கொடுத்துருப்பாரு. அப்போவே அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழ் சினிமா ரசிகர்கள் வச்சுருந்தாங்க. பொதுவாகவே ஒரு படத்தை பற்றி பாசிட்டிவான தகவல்கள் சில பேர் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வேணும்னே பரப்புவாங்க. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணீங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக இருந்தது. அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி ஹீரோ அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் மேலே இருந்த நம்பிக்கை. ஏன்னா அவரோட டைரக்ஷனில் அந்த ஒரு படம் போதும், அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குரங்கு பொம்மை எடுத்த டைரக்டரா, அப்போ அவரோட படம் நல்லா இருக்குமே அப்படின்னு ரசிகர்கள் முழுமையாக நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை அவரும் காப்பாற்றிருக்கிறார். இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு நான் லீனியர் படமாக தான் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒரே லைனில் கொண்டு வர மாதிரியான ஒரு திரைக்கதை. எந்த இடத்துலையும் நமக்கு சோர்வே வரலை. அந்தளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக திரைக்கதை பண்ணியிருந்தார். எப்படி குரங்கு பொம்மை படத்தில் ஒரு குரங்கு படம் போட்ட ஒரு ட்ராவல் பேக்கை ஒரு கேரக்டராகவே அந்த படம் முழுக்க கொண்டு வரவரோ, அதே மாதிரி இந்த படத்தில் லக்ஷ்மிங்கிற பேரில் ஒரு குப்பை தொட்டியை ஒரு கேரக்டராக அவர் கொண்டு வந்திருப்பார். இதையெல்லாம் ரிவீல் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு. அதனால் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சினிமாவை உண்மையாக நேசிக்கிற எந்த ஒரு கலைஞனையும் எந்த ஒரு டெக்னீஷியனையும் சினிமா என்றைக்குமே கைவிட்டதே கிடையாது. ஒரு பக்கம் தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு ஏங்குகிற விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் 7 வருஷமாக 2வது படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த திறமையான இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருக்குமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான திரைப்படங்கள், இந்த மாதிரியான இயக்குனர்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணும், கேப்பே விடாமல் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் விஜய் சேதுபதி, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2010 தான் அவர் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் நிறைய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அவர் நடிப்பார். கூட்டத்தில் ஒரு ஆளாக வருவார். அண்டு நண்பர்களோடு சேர்ந்து சில ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஹீரோவாக அவர் தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் 2010 தான் அறிமுகமானார். இந்த ஒரு 13 வருஷம் 50 படங்களை தொட்டுட்டார். இதெல்லாம் பெரிய விஷயம்.
ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்த பல ஹீரோக்கள் இன்னும் 25 படத்தையே தாண்டலை. அதை தாண்டி விஜய் சேதுபதி எப்படி 50 படத்தை வந்து ரீச் பண்ணார் அப்படின்னா அவருடைய டெடிகேஷன். எந்த படம் வந்தாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அதே சமயத்தில் கதை கேட்காமலாம் நடிக்க மாட்டார், கதையும் கேட்பார். அந்த நமக்கு வந்து இந்த படத்தில் நம்மளோட கேரக்டர் எந்தளவுக்கு வேல்யூபுல்லாக இருக்குது, எந்தளவுக்கு நம்ம கேரக்டருக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது அதையும் பார்ப்பார். இன்னும் சில இடங்களில் வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ அந்த படத்தோட இயக்குனர் வந்து அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் அவர் கூட பழகின ஒருத்தராக இருக்கலாம். இப்போ அவர் வந்து அண்ணா என்னோடய படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னா மறுக்காமல் பண்ணினார். அதே மாதிரி ரஜினி, விஜய், ஷாருக்கான் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் படத்தில் வந்து ஒரு வில்லனாக ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்க கூப்பிட்டப்பவும் யோசிக்காமல் நடிக்க போனார். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான ஹீரோக்கள் வந்து நெகட்டிவ் ரோல் அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் ரோலில் நடிக்க போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளால் ஹீரோவை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பேட்டை படத்தில், மாஸ்டர் படத்தில், ஜவான் படத்தில், இதில் எல்லாத்துலேயுமே வில்லனாக தான் நடித்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு சோலோ ஹீரோவாக மகாராஜா படத்தில் அவர் ஜெயிச்சிருக்கார். நமக்கு இந்த டைமில் ஒரு வெற்றி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் நிற்கிற அந்த சமயத்தில் அவர் நேசித்த சினிமா அவரை கைவிடலை. ஒரு 50வது படத்தை ஆகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அவருக்கு கொடுத்துருக்குது. இனிமேல் வந்து நான் எந்த படங்களையும் வில்லனாக நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் ஹீரோவாக இனிமேல் வந்து அவரை வந்து நிறைய படங்களை பார்க்கலாம். ஏற்கனவே வந்து அவர் இடையில 2-3 படங்கள் கமர்ஷியல் ஹீரோவாக நடித்து பார்த்தார். அதுக்கு வந்து இந்த சங்கத்தமிழன், டிஎஸ்பி இந்த மாதிரியான படங்களெல்லாம் வந்து உதாரணமாக சொல்லலாம். இதன் மூலமாகவே விஜய் சேதுபதி புரிஞ்சிருக்கலாம் ஆடியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எந்த மாதிரியான படங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவர் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பார். ஸோ இனிமேல் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து ஒரு சிறந்த கதைக்களத்தோடு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய் சேதுபதிக்கு இந்த மகாராஜா திரைப்படம் ரொம்ப முக்கியமான படம்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட நண்பர்கள் இருப்பாங்களா, அவர்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாரா, எனக்கு வந்து லாஸ்ட்டாக நான் சோலோ ஹீரோவாக நடித்து வந்த 4-5 படங்கள் சரியாக போகலை, அதனால் இந்த மகாராஜா படத்தை தான் நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும், இது ஜெயித்தாதான் என்னுடைய அடுத்தடுத்த படங்கள் எப்படி அமையும்னு என்னால் சொல்ல முடியும், அதனால் இந்த படத்தோட வெற்றியை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவரோட அந்த எதிர்பார்ப்பை ரசிகர்கள் பொய்யாக்கலை, அவருக்கு வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக சினிமா ரசிகர்கள், அதாவது தமிழ் சினிமாவை உண்மையாகவே நேசிக்கிற ரசிகர்கள் சொல்ல வருது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நல்ல நல்ல படங்கள் எங்களுக்கு கொடுங்க, உங்களை நாங்கள் எந்த வகையிலும் கைவிட மாட்டோம் அப்படிங்கிறது தான் இது மூலமாக அவங்க சொல்ல வராங்க. விஜய் சேதுபதிக்கு கிடைச்ச வெற்றி இன்னும் பல வெற்றிகளுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க பல ஹீரோக்களும் கிடைக்கலாம். அதனால் நல்ல நல்ல படங்கள் கொடுங்க, இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும்.